ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அதிரத் vlogs. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பெங்களூரில் இருக்க இஸ்கான் டெம்பிள். ஸோ நியூ இயர் அன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அவங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து கொடிமரம் பாருங்கள். ஸோ கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ஈவினிங் டைம் அந்த லைட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்போ போனோம். ஸோ கூட்டம் வந்து அவ்வளோ இல்லை, ஆனால் நல்ல லைட்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம கொடிமரம் தாண்டி போயிட்டே இருந்தோன்னா ஸ்டெப்ஸ் இருக்குது பாருங்கள், நீங்கள் பார்க்கலாம். கூட்டம் அவ்வளோ இல்லை. சுற்றி இந்த வியூ பாருங்கள், சுற்றி வந்து அவ்வளோ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ இங்கே நீங்கள் தேங்காய் பழம் வாங்குறதுனா நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. இப்போ வந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கனால கொஞ்சம் மாற்றி மாற்றி விடுறாங்க. கூட்டம் பாருங்கள், இங்கே வந்து நீங்கள் நல்ல கூட்டம் பார்க்கலாம். பட் நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து அவ்வளோ கூட்டம் இல்லை. ஸோ இதுதான் வந்து கோபுரம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யோக நரசிம்மர் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெங்கடாஜலபதி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம வந்து ராதாகிருஷ்ணா பார்க்கலாம். ஸோ அது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு அடுத்த கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்கடாஜலபதியோட கோபுரம். ஸோ இந்த நைட் லுக் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது. வெங்கடாஜலபதி பாருங்கள். ஸோ இது பார்த்து முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து காலையில் நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து சுற்றி விட்டுருக்காங்க. நம்ம டைரெக்டாக ஸ்டெப்ஸ் ஏறினோடனே டைரெக்டாக உள்ளே போயிடுவோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி விடுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம இந்த வியூவில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ கீழே பாருங்கள், இந்த குளம். நம்ம கடைசியாக இறங்கி வந்து இந்த குளத்துக்கிட்ட நம்ம வந்து இந்த பிரசாதம் சாப்பிடுவோம். இப்போ அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ரூட்டை வந்து மாற்றி விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சுற்றி போகணும். ஸோ இப்போ நீங்கள் இந்த கோபுரம் இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து உள்ளே வந்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்ல அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து ஃபோட்டோ வந்து எடுக்கக்கூடாது, அதனால் ஜஸ்ட் நான் இன்டீரியர் ஜஸ்ட் அந்த சாமி அது மட்டும் டக்குன்னு எடுத்துட்டேன் நான், அவ்வளோதான். ஸோ பஜனை பண்ணுறவங்க நடுவில் நின்றுட்டு பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம ஜஸ்ட் பார்த்துட்டு ஏதாச்சும் நம்ம டொனேஷன் கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு நம்ம போயிட்டுருக்கலாம். நாங்கள் வந்து சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரூட்டில் வெளியே விடுறாங்க. ஸோ இங்கே வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரசாதம் சாப்பிட்டுட்டு வந்துட வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.